இன்ன வரைக்கும் எங்களை பத்தி ஆளாக்குனிய எங்களுக்குன்னு நீ என்னத்தை சேர்த்து வச்சிருக்க அப்படின்னு கேட்டா ஐயா சொல்லுவாரா இல்ல இங்க வாங்க உங்களை தாண்டா 10 பிள்ளைகளை பத்து வளர்ந்து ஆளாக்கி உங்களை தான் நான் சொத்தா சேர்த்து வச்சிருக்கேன், நீங்க தாண்டா எனக்கு சொத்து, அதுக்கு மேல எனக்கு என்ன வேணும் அப்படின்னு சொல்லுவாங்களா அந்த காலத்து பெரியவங்க. 21 பிள்ளை எதுக்கு பெத்தாங்க? இந்த மாதிரி ஆஸ்பத்திரி கிடையாது, மருத்துவம் கிடையாது, கட்டுப்பாடு கிடையாது. ஆண்டவன் கொடுக்காமன்னு கட்டுப்படுத்த தெரியாம 22 பிள்ளை 23 பிள்ளை பெத்தாங்க. ஆமா அடுத்து பாப்போம் ஒரு வீட்டுல ஆம்பளை பிள்ளை இருந்துச்சுன்னா பிள்ளை வேணும், அடுத்து பாப்போம் 21 பிள்ளை ஆயிப்போம். அப்போ இந்த உலகத்திலே செல்வத்திலே சிறந்த செல்வமே பிள்ளை செல்வம் தானே. அப்பேற்பட்ட குழந்தை செல்வம் இல்லாமல் அந்த நாகராஜனை அழைத்த நாகக்கண்ணி சாமி எங்கன வாரா